வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு நம்மளுடைய லைவ் மீட் இருக்கு. 150வது வாரம். ஸோ மறக்காம நீங்க உங்க ஆதரவை அந்த லைவுக்கு வந்து கலந்துக்கிட்டு உங்க டவுட்ஸை கேட்டு அந்த 150வது வாரத்தில் நீங்க கலந்துக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஜாப் ஓப்பனிங் இருக்கு. இந்த ஜாப் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நவம்பரில் ரிலீஸ் ஆன அந்த டேட்டாக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா ப்ளஸ் செப்டம்பருடைய டேட்டா இது ரெண்டுமே வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டு நியூஸ் தான். இது வந்து கொஞ்சம் வாலட்டைல்ட தான் இருக்கும். நமக்கு வந்து நாளைக்கு பெரிய நியூஸ் அப்படிங்கிறது கிடையாது. வியாழக்கிழமை அதிகாலை, அதாவது புதன் நைட், வியாழக்கிழமை நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. கண்டிப்பாக 0.25% வந்து குறைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குங்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து குறைச்சிட்டு இனிமேல் நாங்கள் குறைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னனால டாலர் இண்டெக்ஸ் மேலே போச்சு. ஒருவேளை இந்த முறை வந்து அதையே ரிப்பீட் பண்ணாங்கன்னா நமக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்காது. பட் குறைக்கல அப்படின்னா அது வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், கோல்டுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிரும். குறைச்சிட்டா கோல்டுக்கு அது ஓரளவு பாசிட்டிவ் தான். மார்க்கெட் பெரிய லெவலில் பூம் ஆகலை அப்படின்னாலும் அப்கமிங்கில் அதோடைய ரேலியை நம்ம பார்க்கறதுக்கு இந்த டேட்டா கண்டிப்பாக நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டாவாக அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ரேலி, ஓகேங்களா? ஐ மீன் ரேலி மீன்ஸ் பெரிய அப்ரே ரேலி கிடையாது. ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணதில் ப்ரைஸ் வந்து அந்த கரெக்ஷன் பை, இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பை ஆகி ட்ராப் ஆச்சு, திருப்பி கரெக்ஷன் பை ஆகி நிற்கிது. ஸோ இங்கே ஒரு ட்ராப் வரலாமா அப்படின்னா வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு 98.5 உடைக்கும் போது தான் நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஒரு 98.5 அதை நியூஸ் டைமில் பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டுடைய ஹவரில் இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா, ஒரு 8:30 மணிக்கு வரக்கூடிய டேட்டாவில் அது பிரேக் பண்ணி 98.50க்கு கீழே இன்னைக்கு டே க்ளோஸே நின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக குறைப்பாங்க, மார்க்கெட் ஃபால் இருக்கும். இல்லை மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் மேலே ஏறி நின்றுக்கிட்டா இந்த டாப் அண்ட் டாப்பில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பி இந்த ஹையை ப்ரீச் பண்ணுறதுக்கு பவர் கிடைக்கும். அப்போ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து லைட்டாக ரொம்ப ஃபைனாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது டேட்டா, ஹெவியான டேட்டாக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப கிளியராக எல்லா மார்க்கெட்லேயும் தெரியுது. எல்லாமே சைட்வேஸில் விழுகிறதுனால சில மார்க்கெட்டை தவிர. அப்போ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் பிக் ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆயில். ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷன் மோடில் தான் ப்ரைஸ் இன்னும் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். லைட்டாக ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு 59.2லேருந்து 3 வரைக்கும் இப்படி போயிட்டு ரிவர்ஸ் ஆனால் ஒரு சின்ன செல் எடுக்கலாம். பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பாத்துலேருந்து மார்க்கெட் வந்து இப்போ கீழே வரும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடைத்தால் அங்கே போய் ஸ்டாப் லாஸ் வச்சு செல் எடுத்துக்குங்க. பெரிய ட்ரெண்டிங் செல், பெரிய ட்ரெண்டிங் பை அப்படிங்கிறது நமக்கு ஆயிலில் இப்போதைக்கு இல்லை, அதுதான் உண்மை. ஓகேங்களா? அவ்வளோ வந்து ஆக்டிவான மூவ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இங்கெல்லாம் கிளியராக மார்க்கெட் வந்து வந்தது. இப்போ நல்ல அந்த சைட்வேஸ் ட்ராப்பில் நல்ல ரேஞ்ச் மாதிரி மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு. பர்டிகுலராக இந்த ஹை அண்ட் லோவில் மார்க்கெட் நல்லாவே மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? இதுக்குள்ள அப்ஸ் டவுன்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ட்ரெண்டிங் ஃபேஸில் தான் நமக்கு இருக்கு. ஸோ இங்கே வந்து மேலே வரும்போது நமக்கு 59.2 ஆர் 3 டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட போகலாம். மினிமம் சொல்கிறோம், மினிமம் லெவல் டச் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் நீங்கள் இங்கே வந்து ஒரு செல் எடுக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த எக்ஸ்டெண்டட் வேவ்ல மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைட் வேல தான் இருக்குது. மேலே புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஸோ சில்வர் வந்து இப்போ வந்து ரொம்ப
மார்க்கெட்டுடைய மூவ் அதிகமாக இருக்கிறதுனால, டிமாண்ட்ஸ் இருக்கிறனால ப்ரைஸ் வந்து அப்சைடில் தான் இருக்கு. ஸோ கீழே வந்து இந்த 56 அப்படிங்கிற லெவலை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாதான் 56.5 நம்ம 56ன்னு வச்சுக்குவோம். அதை நல்லா பிரேக் பண்ணா தான் நம்ம கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும். இல்லைன்னா ஏதாவது நியூஸ் டைம்ல இப்படி ஷேடோ வந்தாலும் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு. மேக்சிமம் அப்படியே பை சைடில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. கீழேயே நான் எடுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்க என்ன செல்லிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான சப்போர்ட் லெவல் ஓகேங்களா, 3900 ரவுண்டாக வச்சுங்க, 3880 அதான் கரெக்டான லெவல். ஓகே, ஸோ 3900 அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட் நல்ல டீப் கரெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த சப்போர்ட்டை அவ்வளோ சீக்கிரம் உடைச்சிருமா அப்படின்னா வாய்ப்பு கம்மி. அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க மார்க்கெட் வந்து சடன் ஃபால் தான். இந்த இடத்துல இங்கிருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு மார்க்கெட் ஃபால் நடந்திருக்கு. நல்லாவே கீழே மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சைடுவே மூவ்மெண்ட்ஸில் மார்க்கெட் வந்து இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. நல்லா அப்படியே சைடுவேல மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணாதான் அரௌண்ட் 4000. இந்த 4000க்கு கீழே வந்தா நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் இதை உடைச்சு அதுக்கப்புறம் தான் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இல்லை. அப்ப நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து புல் மார்க்கெட்ல தான் இருக்கோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹெவியான பவர் கிடைக்கணும். பட் மார்க்கெட் லாஸ்ட் வீக்ல இருந்து இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இன்னைக்கு மார்னிங் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, மார்க்கெட் கீழே உடைக்கிறான், செல் போகலாமா அப்படின்ட்டு. போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து அவ்வளோ கிளியரான செல் செட்டப் இங்கே கிடைக்கல, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் இப்போ இம்மிடியேட்டாக டக்குன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னும் அந்த ரேஞ்ச் மார்க்கெட் அப்படியே தான் இருக்கு. இன்னும் வந்து அது பிரேக் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த லோ ஒன்று பிரேக் ஆச்சு மார்க்கெட்டில். அது பிரேக் ஆன ஸ்பீடில் மார்க்கெட் வந்து சப்போர்ட், ஏன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ், ரைட். இதுவும் இப்போ சப்போர்ட் எடுக்க தான் மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து திருப்பி என்ன நடக்கணும், நம்ம எப்போ செல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது கோல்டில் இல்லை. ஓகே, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் ஸ்கேல்ப் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம ஸ்கேல்ப் பண்ணுறது இல்லை. இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி ஒரு டேக் ஆஃப் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போகும் பொழுது 4225 அப்படிங்கிற லெவலை மினிமம் டச் பண்ணணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம். ஓகே, அதுக்கு மேலே எவ்வளோனாலும் போகலாம். ஸோ 4225 போயிட்டு ரீச் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு செல் கிடைக்கும். இந்த செல்லை நம்ம எடுக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் ஆனால் தான் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பேட்டர்னோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல்ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒரு 30 minutesலயாவது ஒரு நல்ல செல் கேண்டில் கிடைச்சா மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செல் போங்க. ஸ்டாப் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இப்போ எடுக்கிற ட்ரேட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கிற ட்ரேட், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் 2 சைடு அடிக்கும். ட்ரெண்டிங் ஃபேஸில் பை சைடோ செல் சைடோ ஸ்ட்ராங்காக போக முடியாது. ஸோ அங்கே போயிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வரும் பொழுது திருப்பி இந்த பேஸ் சப்போர்ட் லெவல்லையே நமக்கு சப்போர்ட் கிடைத்தால் நம்ம வந்து புக் பண்ணி பை பண்ணலாம். ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ல புக் பண்ணி விட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தால் மட்டும் பை பண்ணோம்னா இந்த பை நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அப்படியே போனாலும் 4300லேருந்து 320 லெவலை ரீச் பண்ணும்போது மினிமம் இந்த லெவலை ரீச் பண்ணும்போது திருப்பி மார்க்கெட் கீழே ஃபால் ஆக ரெடி ஆகிடும். பட் ஒரு லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுற அளவு பவர் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 4130லேருந்து 4120 மினிமம் 4080 வரைக்கும் போகலாம். இங்க வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. இப்போ இங்க ஒருவேளை மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற செல் வந்து டைரக்டா கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏரியால நம்ம வந்து
நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக குறைப்பாங்க. பை கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் சப்போர்ட் லெவல், இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ நம்ம இருக்கிறது பக்காவான ரேஞ்ச், ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டுடைய ஹை அண்ட் லோக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல நான் பை போட்டுமா இங்கேருந்து மேலே போவேனா, எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதிகபட்சம் 4225ல நமக்கு வந்து எனி செல் செட்டப் கிடைச்சா மட்டும்தான் செல் போகணும். இல்லைங்க எனக்கு இங்கேயே செல் கிடைக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போய்க்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கே நீங்கள் செல் போகணும்னு நினச்சா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போங்க. பட் இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸையும் மல்டி சப்போர்ட் லெவலையும், அதாவது இந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, இப்போ நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த ஜோன்ஸை உடைக்கணும். உடைச்சாதான் ட்ரெண்டிங் ஃபேஸ் கிடைக்கும். இது உடைத்தால் அப்படி போகும், மேலே போகும். இல்லை மேலே போயிட்டா அப்புறமேட்டு மார்க்கெட் இப்படி மெதுவாக கீழே வரும். இந்த ஏரியாவில் உங்களுக்கு நல்ல கிளியர் ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். இங்கே போய் நீங்கள் என்ன மாதிரி டெக்னிக்கல் யூஸ் பண்ணீங்கனாலும் நல்ல சக்சீடாக இருக்கும். பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ சக்சீடாக இருக்காது. 4225ல ஒரு வேளை மார்க்கெட் நிற்கலை என்ன பண்ணலாம்? அடுத்த ஆப்ஷன், மார்க்கெட் இங்கே நிற்கலை நேராக போகுது அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா பை எடுக்கலாம். அந்த 320 லெவல் வரைக்கும் நம்ம ட்ரையல் பண்ணலாம். இல்லை இங்கே போயிட்டு இந்த டாப் அண்ட் டாப்பில் திருப்பி மார்க்கெட் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அது கிளீனாக தெரியுது மார்க்கெட் இந்த ரேஞ்சை விட்டு மூவ் ஆகலை. இது இன்னொரு பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல தான் ஆர்டர் ஃபில்லிங் நடக்கும். ஓகே, ஸோ ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பிக் ட்ரேடர்ஸோடைய ஆர்டர்ஸ் வந்து இங்கே பஞ்ச் ஆகும். மேக்சிமம் புல்லிஷில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு நம்ம லைவ் மீட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு வந்தோடனே நிறையா செல் ஆகிடும்னு சொல்லி செல்லு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. வெயிட் பண்ணுங்க, திருப்பி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்லையும் இருப்பீங்க. அதனால தான் டக்குன்னு இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மதியம் 3 மணிக்கு இதே சேனலில் நம்ம லைவ்ல டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ.